ஹாய் ஹலோ வெல்கம் டு கவிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம வெங்காய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சுடு சாதத்துக்கு சப்பாத்தி தோசைக்கெல்லாம் நல்ல காம்போவாக இருக்குங்க. வாங்க அதுக்கு நான் பொருளெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து நீங்கள் தட்டி வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளியும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் உளுந்து, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம். இது பொரிஞ்சதும் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு நல்லா ஒரு பொரிஞ்சதும் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து தாராளமாக சேர்த்திக்கலாங்க. அப்போ தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயமெல்லாம் நல்லா வேகணும். நல்லா திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னா வெங்காயம் ரொம்ப வதன்னு வேகணும்னு இல்லை, ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுக்கணும். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்ப தீ வச்சு குக் பண்ணும்போது நல்லா இருக்காது, கருகிரும். இதோ இந்த மாதிரி குக் ஆகணும். வெங்காயம் வந்து ரொம்ப வேகணுன்ட்டெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு வெந்தால் போதும். இப்போ வந்து வெங்காயம் அரைச்சி வச்ச பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா மறுபடியும் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ புளிக்கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைசலும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு கலக்கி விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் அளவாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்படி கொதி வரும். கொதி வரும்போதே நல்ல மணமும் வரும். இப்போது ஒரு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துனா அந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். லைட்டாக சேர்த்துக்கோங்க, நிறையா வேண்டாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வந்துட்டு இருக்கும்போதே தெரியும் நம்மளுக்கு, அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சிம்பிளான வெங்காய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல சத்தானதும் கூட. இது வந்து சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், வெறும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.